அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படுகிற தேர்தல் திருவிழா நேற்று முடிவடைந்தது. இந்த திருவிழாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் 85.15 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த கடந்த ஒரு 10 தேர்தல் எடுத்து பார்த்தா கூட 75 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குப்பதிவு ஆனதாக சரித்திரமே கிடையாது. முதல் முறை இந்த 85 விழுக்காடு யாரால் நிகழ்ந்த மாற்றம்? இது ஒரு மிகப்பெரிய அலை வீசப்பட்டிருக்கு. இந்த அலையினால குடும்பமாக வந்து மக்கள் வாக்கை செலுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படிலாம் ஒண்ணுமே நிகழலைங்க, அலையெல்லாம் ஒன்றும் வீசலைங்க, மாற்றம்லாம் நிகழலைங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்றாங்க. எதனால் 85.15 விழுக்காடு என்பது குறித்தும் இந்த நடந்து முடிந்த இந்த தேர்தல் திருவிழாவில் பல சுவாரஸ்யங்கள், பல சேட்டைகள் நடந்தது. அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நேற்று சரியா காலை 6 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவு தொடங்கியது. தமிழ்நாட்டிலே முதல் வாக்கையே மரியாதைக்குரிய நடிகர் அஜித்குமார் வந்து 6.54 நொடிக்கெல்லாம் வந்துட்டாராம். காலையில் 6:45 வந்து முதல் வாக்கை பதிவு செஞ்சதே அஜித்குமார் தான் அப்படின்னு சொல்லி தான் சுவாரஸ்யமாக செய்தி ஊடகங்கள் வந்து ஒரு கவர்ச்சியாக இந்த நியூஸ் ஆரம்பித்தாங்க. அப்புறம் மதியம் வரைக்குமே பரபரப்பானது. மதியம் ஒரு 1 மணிக்கெல்லாம் 50 விழுக்காடு தாண்டியது. சில மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 65 விழுக்காடு மதியம் 1 மணிக்கு. அப்போ இது எப்படி வச்சாலும் ஒரு 90 விழுக்காடு தாண்டி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் 85.15 விழுக்காட்டில் மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இது மிகப்பெரிய அலை. இந்த அலைக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த யாரால் நிகழ்ந்த மாற்றம் தெரியுமா? இது எங்க தளபதியால் நிகழ்ந்த மாற்றம். எங்க தளபதி வரப்போய் தான் தமிழ்நாடு முழுக்க குடும்பமா வந்து வாக்கு போட்டிருக்காங்க. விஜய் அலை தமிழ்நாடு முழுக்க வீசி இருக்கு. விஜய் அலைனால தான் 85 விழுக்காடு. அரண்டிச்சு மத்திய அரசு, பதறிச்சு திமுக அரசு, நடுங்கிருச்சு அதிமுக, ஓடி போயிருச்சு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தாவேக்காலாம் புலங்காகிதம் அடைந்து சமூக வலைதளங்கள், ஊடகங்கள்லாம் இது விஜய் அலைங்க, விஜய்க்காக தான் மாட்டு. பார்த்தீங்களா ட்ரெஸ் கூட 1 லட்சம் பேர் ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்திருக்காங்க, கையில் காப்பு போட்டுக்கிட்டு. எப்படி வந்திருக்காங்க பாருங்க. ஆணும் பொண்ணும் குடும்பமா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஒரு அலை நிகழ்ந்துச்சுன்றாங்க. தமிழ்நாட்டில் 85.15 விழுக்காடு வாக்கு பதிவானதுக்கு பக்கா மாஸ் காரணம்னா மேற்கு வங்கத்தில் 92.15 விழுக்காடு ஆயிருக்கு. அங்கே எந்த மாஸ் காரணம்? இங்கே யார் காரணம் தெரியுமில்ல? எஸ்ஐஆர் காரணம். எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6,50,00,000 வாக்குகள் மேலே இருந்துச்சு. இந்த வாக்குகளை எல்லாம் கழிச்சு ஒரு 75 லட்சம் வாக்கை தூக்கிட்டாங்க. இறந்து போனவங்க, டபுள் ஓட்டு 2 ஓட்டு இருந்தவங்க, அப்புறம் இங்கே ஓட்டு இருக்கும், வெளிநாட்டில் இருந்துருவாங்க, வரமாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான வீடு எதுவும் இருக்காது, இந்த மாதிரி வீடு மாறி போனவங்க. இது பல காரணங்களால் எஸ்ஐஆரில் 11 காரணங்களை வைத்து கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்தியா முழுமைக்கு நீக்கப்பட்டுச்சு. அப்படி தமிழ்நாட்டிலையும் நீக்கப்பட்டுச்சு. ஆவரேஜாக 10 விழுக்காடு. சென்னை போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 விழுக்காட்டுக்கு மேலே எஸ்ஐஆரில் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, போன தடவை ஒரு பூத்தில் 100 பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னா 100 ஓட்டு இருக்கு, அதில் 60 பேர் ஓட்டு போட என்ன அர்த்தம்? 60 விழுக்காடுன்னு அர்த்தம். இப்போ இந்த தேர்தலில் எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை தூக்கிட்டாங்க. 30 பேரில் இறந்து போனவங்க, ஊரில் இல்லாதவங்க, 2 ஓட்டு இருக்கவங்க தூக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஓட்டு இருக்கு? 70 ஓட்டு இருக்கு. 70 ஓட்டு இருக்க இடத்துல மீண்டும் 60 பேர் ஓட்டு போடுறான். எத்தனை பர்சன்டேஜ் வரும்? நெருக்கி 90% வரும். அதுதான் நடந்திருக்கு. ஏற்கனவே வாக்களிச்சவன் தான் திருப்பியும் வாக்களிச்சுக்கிறான். வெளிப்படையாக சொல்ல போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறைவு. ஒவ்வொரு தேர்தலையும் புதிய வாக்காளர்கள் உள்ள வருவாங்க இல்லையா? 18 வயசுக்கு நிறைவடைந்த புதிய வாக்காளர்கள் உள்ள வருவாங்க. 18 வயசு நிறைவடைஞ்சவங்க ஏற்கனவே வந்து சில பேர் வாக்கு பதிஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கு 22 வயசு 23 வயசாக இருக்கும், அவனும் பதிஞ்சிருப்பான். இப்படி புதிய வாக்காளர் எப்போதுமே வருவாங்க. அப்படி இந்த முறையும் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர் உள்ள வந்திருக்காங்க. அப்படி புதிய வாக்காளர் உள்ள வந்தோம் வருடம் கூடுவதை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது என்பதுதான் தேர்தல் ஆணையம் சொல்ற செய்தி. 2001 தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4,74,00,000 ஓட்டு. அதுல பதிவான வாக்கு 2,80,00,000 வாக்கு பதிவாயிருக்கு. விழுக்காடை பார்த்தோம்னா 59 விழுக்காடு. 2006 தமிழ்நாட்டில் 4,64,00,000. அப்போ தான் அந்த எஸ்ஐஆர் வருது. முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆரில் 4,66,00,000. அதில் பதிவான வாக்கு 3,28,00,000. விழுக்காடை பார்த்தோம்னா 70.56. எவ்வளோ ஓட்டு கூடியிருக்கு? 2001க்கும் 2006க்குன்னா 48 லட்சம் ஓட்டு கூடியிருக்கு.
2011 4,71,00,000 பதிவான வாக்கு 3,68,00,000 விழுக்காட்டை பார்த்தா கிட்டத்தட்ட 78.23 விழுக்காடு 2011. அதுதான் திமுக எதிர்கட்சியா கூட இல்லாம போன அந்த தேர்தல். 40 லட்சம் ஓட்டு 2006க்கும் 2011க்கும் கூடியிருக்கு. 2016 மீண்டும் 5,77,00,000 ஓட்டு, அதுல 4,32,00,000 ஓட்டு பதிவாயிருக்கு. விழுக்காடா பார்த்தோம்னா 74.81 கிட்டத்தட்ட 75 விழுக்காடு. அந்த 2011க்கும் 16க்கும் வித்தியாசம் வந்து 64 லட்சம் ஓட்டு கூட விழுந்திருக்கு. திருப்பி 2021 6,29,00,000 ஓட்டு, பதிவான ஓட்டு 4,63,00,000, விழுக்காட்டை பார்த்தோம்னா 73. சென்னையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா 53, 54 தான் பதிவாச்சு. 26 லட்சம் ஓட்டு 2016க்கும் 21க்கும் இடையில அதிகரிச்சிருக்கு. இப்போ 2026 எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட 6,29,00,000 ஓட்டுல கிட்டத்தட்ட 54 லட்சம் எக்ஸாக்டா கழிக்கப்பட்டது போக 5.73 கோடி ஓட்டு, அதுல 4,88,00,000 ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 85.15 விழுக்காடு ஓட்டு. மொத்தமா பார்த்தீங்கன்னா 22 லட்சம் ஓட்டு தான் கூட விழுந்திருக்கு. அது 2006ல் 48 லட்சம் ஓட்டு அதிகம், 2011ல் 40 லட்சம் ஓட்டு அதிகம், 2016ல் 64 லட்சம் ஓட்டு அதிகம், 2021ல் 26 லட்சம் ஓட்டு அதிகம், 2026ல் 22 லட்சம் ஓட்டு தான் அதிகம். இங்க அலை இருக்கு, இங்க அலை அடிச்சிருக்கு. அலை அடிச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 95 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வந்து கடுமையா முழுமையா பதிவாயிடுச்சு. அப்படின்னாலும் கூட அது அலை கிடையாது. எஸ்ஐஆர்ல எல்லாத்தையும் நீக்கிட்டான். அதாவது இது வரைக்கும் இறந்து போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு இருந்திருக்கான். ரெட்டை வாக்கு இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மேல இருந்திருக்காங்க. இங்க வாக்கு இருக்கும், வெளிநாட்டில் போங்க வாக்கே பதிவு பண்ணல, 20 வருஷம் வாக்கே பதிவு பண்ணல, அவங்கெல்லாம் வந்து நீக்கப்பட்டுச்சு. அவங்கெல்லாம் வீடும் இல்லை, அவங்களுக்கு இதுவும் இல்லை, ஓட்டு மட்டும் இருக்கு, எங்க இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான ஆட்களை எல்லாத்தையுமே நீக்கினாங்க. இப்படி நீக்கினது போக தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறவங்களே ஓட்டு, அவங்களுக்கு வீடும் இருக்கு, எஸ்ஐஆர்லையும் பதிவு செய்யப்பட்டாங்க, அவங்க எஸ்ஐஆர்ல இருக்காங்க, உங்க கார்டியனோ அவங்க அம்மா அப்பாவோ அவங்களுக்கான உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. இப்படி பியூர் ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஓட்ஸை மட்டும் சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, வீடு இருக்கும், அப்பா அம்மாவும் இருப்பாங்க, அவங்க அப்பா மட்டும் அவங்க பொண்ணு இருக்கா பையன் இருக்கான்னு கேட்கும்போது இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பேரை சொல்லி எஸ்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இப்படி பதிவு செய்யப்பட்டது மட்டும்தான் இந்த 5,67,00,000. இந்த 5,67,00,000 கிட்டத்தட்ட 85 விழுக்காடு பதிவாயிருக்கு. இது எஸ்ஐஆரால் நிகழ்ந்த மாற்றமே ஒழிய இது வேற யாராலும் நிகழ்ந்த மாற்றம் இல்லை. ஆனா இந்த அடிப்படையே தெரியாத தவுட்டு தற்குறிகள், இது எங்க அண்ணாவால நிகழ்ந்துச்சு, இது எங்க அண்ணாவால நடந்த மாசு, எங்க அண்ணாவால நிகழ்ந்த மாற்றம். பீகார்ல இது வரைக்கும் 53 விழுக்காட்டுக்கு மேல பதிவானதே கிடையாது. ஆனா எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த பீகார் தேர்தலில் 73 விழுக்காடு பதிவாயிருக்கு. படிப்பறிவே இல்லாத பின்தங்கி இருக்கிற பீகார்ல எப்படி விஜய் அலை வீசி இருக்க முடியும்? ஒருவேளை விஜயோட இந்தி படத்தை தெரிய அங்க பார்த்துருப்பாங்களோ? மேற்கு வங்காளத்தில் போன முறை 84 விழுக்காடு, இந்த தடவை கிட்டத்தட்ட 82 விழுக்காடு, இந்த தடவை 92 விழுக்காடு, 10 விழுக்காடு கூடியிருக்கு. அதே போல தான் கேரளாவிலையும் விழுக்காடு கூடியிருக்கு, பாண்டிச்சேரியிலையும் கூடியிருக்கு. சமீபத்தில் நடந்த எல்லா தேர்தல் எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலையும் எல்லா மாநில தேர்தலையும் வாக்கு விழுக்காடு கூடியிருக்கு. ஆனால் வாக்கு எண்ணிக்கை இருக்குல்ல, கவுண்ட்ஸ், ஓட் கவுண்ட்ஸ், அது கூடல, அது அப்படியே தான் இருக்கு. கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் விழுந்த வாக்கு 4,63,00,000, இப்போ 4,85,00,000. வெறும் 22 லட்சம் தான் கூடியிருக்கு. அப்போ 22 லட்சம் மட்டும்தான் விஜயனுடைய வாக்குன்னு சொல்ல வரீங்களா? மீதி உள்ள வாக்கெல்லாம் எந்த மாதிரியான வாக்கு? சரி, விஜய் அலை வீசியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அலை வீசியிருக்கு, விஜய் அலைனால தான் இந்த வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குன்னா விஜய் போன இடங்கள்ல வாக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ அங்கே அலை வீசலையா? கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா 73.44 விழுக்காடு பதிவாயிருக்கு. கன்னியாகுமரி தான் குறுக்கை மறைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தாப்புல, பெரிய மாஸ் காட்டினாப்புல, அங்கேயும் குறைஞ்சிருக்கு. அதே போல தூத்துக்குடிக்கும் போனாப்புல, அங்கே 77 விழுக்காடு தான், அங்கே குறைஞ்சிருக்கு. இங்கிருந்து சென்னைக்கிலேருந்து மதுரை கிளம்பி போய் மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு போய் மாஸ் காட்டினார் சிவகங்கை மாவட்டத்தில், 74 விழுக்காடு தான் சிவகங்கை மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. அதே போல குறைவாக பதிவாயிருக்க மாவட்டம் ராமநாதபுரம் 74 விழுக்காடு, மதுரை 77 விழுக்காடு, அதேபோல் வந்து தேனி 78 விழுக்காடு, தென்காசி 79 விழுக்காடு, மயிலாடுதுறை 78 விழுக்காடு. இவர் போன மாவட்டங்களை கணக்கெடுத்தா கூட இவர் போன மாவட்டம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லையிலையும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு, நெல்லையில் 75 விழுக்காடு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்துக்கு விஜய் போனார்.
அவர் போனதுனால அலை வீசி அப்படின்னா அவர் போன மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கீங்க, குறையல, கடந்த தேர்தலை விட கூடியிருக்கு. கடந்த தேர்தலில் இந்த மாவட்டங்களில் ஒரு 68 69 பதிவாயிருக்கு. இப்போ 72 73 பதிவாயிருக்கு. இந்த தேர்தலில் கூடிடுன்னு சொல்கிறாங்களே தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலையும் 82 விழுக்க பதிவாயிருக்கு. கடந்த தேர்தலையும் தர்மபுரியில் 82, இப்போ 88 பதிவாயிருக்கு. கடந்த தேர்தலையும் கரூரில் 80க்கு மேலே பதிவாயிருக்கு. இப்போதும் 80க்கு மேலே பதிவாயிருக்கு. கடந்த தேர்தலையும் திருப்பூரில் 78, இப்போ 84 பதிவாயிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே இந்த எஸ்ஐஆர் ஏற்படுத்திய தாக்கத்தால் மட்டும்தான் இவ்வளவு வாக்கு விழுக்காடு கூடியிருக்க ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. சென்னையை பொறுத்தவரை இல்லாத அளவுக்கு, எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னையில் கிட்டத்தட்ட 81 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குப்பதிவு இருக்குது. எப்போவுமே சென்னையில் 53, 57, 60 இந்த மாதிரி தான் பதிவாகும். சென்னையில் தான் அதிகமான வாக்கள் பதிவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுவும் எஸ்ஐஆரால் சென்னையில் இந்த டபுள் என்ட்ரி, இறந்தவங்க, இது எல்லாம் கழிக்கப்பட்டதனுடைய விளைவாக இந்த வாக்கு. சொல்லப்போனால் எஸ்ஐஆரில் திமுக பாதிக்கப்படலை, எஸ்ஐஆரில் அதிமுக பாதிக்கப்படலை, எஸ்ஐஆரில் நாம் தமிழரும் பாதிக்கப்படலை. யாராவது ஒரு கட்சிக்காரன் வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணி பார்த்தீங்களா? என் வாக்கை தூக்கிட்டாங்க, எனக்கு ஓட்டு போட முடியலன்னு. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, சமூக வலைதளம் போனாலே என்னை மன்னிச்சிருங்கண்ணா, என்னால் சாப்பிடவே முடியலண்ணா, நான் ஆசையாக காலையில் காக்கி டவுசரும் சட்டையும் போட்டுட்டு போனேண்ணா, ஆனால் என் ஓட்டை தூக்கிட்டாங்கண்ணா, நான் தப்பு நடந்துச்சுண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, சாரிண்ணா அப்படின்னு ஒரு 50 பேர் வீடியோ பார்த்துருப்பேன். 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனேண்ணா, கிளாம்பாக்கத்தில் மட்டும் 8 மணி நேரம் காத்து கிடந்தேண்ணா, திட்டமிட்டு பஸ்ஸே வராமடாமல் தடுத்து நம்ம ஆட்களை போகிறேன். எனக்கு போகிறவன் பூரா கிளாம்பாக்கத்தில் விஜய் ரசிகராக போயிட்டு இருக்கான். எல்லாரும் தான் போனாங்க. ஏன் நம்ம எங்கள் விருகம்பாக்கம் வேட்பாளர் சந்தோஷ் கூட கிளாம்பாக்கத்தில் காத்து கிடந்து 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நேற்று நாளை 4 மணிக்கு தான் திருவரம்பூர் போய் ஓட்ட போட்டார். இப்போ அவரும் வந்து விஜய் ரசிகர்னு சொல்லியா, அவர் விஜய்க்கு அவர் காக்கி போட்டார், காக்கி பேண்ட்டும் சட்டையும் போட்டாலே வந்து விஜய் ரசிகராடா. இதில் போய் சொல்லியிருக்காங்க கோட்வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. என்னப்பா கோட்வேர்ட் அக்செப்டட்? விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க, கோட்வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டேனா? ஏய், நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரா லூஸு, நான் 20 வருஷமாக இதுதான் ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்கேன். டிராஃபிக் இன்ஸ்பெக்டரா சொல்கிறது அப்படின்னு இருக்காங்க. பின்னாடி பார்த்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு காக்கி கலர் பேண்ட்டும் வெள்ளை கலர் சட்டையும் எவனும் போடக்கூடாது. அண்ணாமலையும் போட்டுட்டாப்ல. இப்போ அண்ணாமலையும் விஜயோட ஆளா, சிம்பு போட்டுட்டாப்ல, சிம்பு விஜயோட ஆளா. கோட்வேர்டு அக்செப்டடுங்கிறாங்க. நான் நேற்று சத்தியமாக சொல்கிறேன், காக்கி பேண்ட்டும் வெள்ளச்சட்டி தான் போட நினைச்சேன். அது நல்லா இருந்துச்சு, எடுத்து வச்சுருந்தேன். அதை போடலாம் பார்த்தேன். ஐயோ, இந்த பைத்தியங்க வந்து கோட்வேர்டு அக்செப்டட்னு போட்டாலும் போடுவாங்கன்னு அதை போடாமல் நல்லா எனக்கு பிடிச்ச கலர், அது நல்ல காம்படிஷன் நல்லா இருக்கும். அதை போடுறது கூட டிராஃபிக் போலீஸ் போட முடியல, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட முடியல. ஸ்கூல் யூனிஃபார்ம்னு பெரும்பாலும் இன்றைக்கி ப்ரௌன் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் சட்டை தான். என் பயலுக்கே தான் சட்டை. இப்போ எல்லாருமே விஜய் ரசிகர்களா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. கோட்வேர்டு அக்செப்டடு, விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு. ஆன்லைனில் 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மீஷோ விஜய் மாதிரி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணால் மீஷோவில் ஆர்டர் பண்ண மாதிரி ஒரு காக்கி பேண்ட்டு சட்டை ஒரு காப்பு இதை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு கிளம்பி 16 மணி நேரம் காத்து கிடந்து போயிருக்காங்க. போனால் பேர் இல்லைன்ட்டான். பேர் இல்லைன்னொன்னே, சார் இந்த பூத்தில் நான் சார் பக்கத்து பூத்தில் போடலாமான்னு கேட்டிருக்கான். இதில் ஒரு பொண்ணு, படித்த முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு பூத்தில் பக்கத்தூர் அவங்க ஊரில் போய் கேட்குது. மாலை 6 மணி 5:45 ஆயிடுச்சு. ஏமா பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா, முடியாதுன்னு. சார் எப்படி சார் நாங்கள் போட்டு சார், எதுக்குள்ளே எப்படி சார் மூடினீங்க? எனக்கு இந்த தேட்டரில் போயிட்டு படம் பார்த்து பழக்கப்பட்டாங்க. ஏமா டிக்கெட் கவுண்டர் முடியாச்சுமா, டிக்கெட் கொண்டு முடியாச்சு, நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க போங்கன்னா. இல்லை பிளாக்லேயாவது கிடைக்குமான்னு கேட்பாங்கல்ல. இப்போ பிளாக் டிக்கெட் வாங்கி பழக்கப்பட்டவங்க 6 மணிக்கு மேலே தேர்தல் ஆணையம் வந்து வாக்குச்சாவடியை மூடினாலும் டிக்கெட் கவுண்டராக நினச்சிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை. ஏன்னா இவன் வந்தவன் போறாமே. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, FTFS ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவன் அத்தனை பேரும் தமிழ்நாடு முழுமைக்கு கிளம்பிட்டான். ஒரு பொண்ணு சொல்லுதுல, நான் வந்து விஜய்க்கு இது வரைக்கும் விஜய் படத்தை பார்த்தேன், முதல் காட்சி, இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறேன், விஜய் படத்தை பார்த்தேன், விஜய்க்கு ஓட்டு போடுறேன். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க FTFS பார்க்கக்கூடிய கும்பல் கிளம்பி போய் தான் காலையில் சரசரன்னு போனது. எல்லாமே காலைல பார்த்தீங்கன்னா முதல் காட்சி எப்பவுமே விஜய் படம் நல்லா இருக்கும். அதே மாதிரி முதல் காட்சி பார்க்குற கும்பல் பூரா காலையில் களத்தை இறங்கிட்டான். கும்பம் பூரா இறங்கி உள்ளே ஏறினான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிக்கெட் கவுண்டர் மூணு மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்குச்சாவடியை மூண உடனே, சார் பரவாயில்ல சார், இந்த பூத்தை மூணா பரவாயில்ல, பக்கத்து பூத்தில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த தேட்டரில் டிக்கெட் எல்லாம் அடுத்த தேட்டரில் எடுக்கிற மாதிரி இந்த பூத்தில் ஓட்டு போடலாம், பக்கத்து பூத்தில் ஓட்டு போடலாமான்னு கேட்குற வாக்காளர்கள் விஜயினுடைய வாக்காளராக இருப்பது தான்
விஜய் கட்சியினுடைய ஆகச்சிறந்த தகுதியும் பெருமையும். வந்து 6:30 வரைக்குமே இந்த லைன் இருந்தனால அலோவ் பண்ணியிருக்காங்க. நான் முயற்சி பண்ணி என்னோட ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. விஜயண்ணா எனக்கு மன்னிச்சிருங்க. அண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நான் ஓட் பண்ணிடுவேன் நம்பிட்டு இருந்த உங்களையும் நான் ஏமாத்திட்டேன். எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சிருக்கேன். விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஓட் ஐடி நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. எதுக்கு ஓட்டு போடுறோம், என்ன காரணத்துக்கு ஓட்டு போடுறோம் எவனுக்குமே தெரியல. உண்மையிலே தமிழ்நாட்டிலேயே எதுக்கு ஓட்டு போடுறான்னு எவனாலையும் கணிக்க முடியல. சாதிக்கு எதிராக ஓட்டு போடுறவனு இருக்கான், சாதிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவனு இருக்கான், மதத்துக்கு எதிராக ஓட்டு போடுறவனு இருக்கான், மதத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவனு இருக்கான், பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறவனு இருக்கான், பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவனு இருக்கான், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறவனு இருக்கான், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவனு இருக்கான், அதிமுக எதிராக ஓட்டு போடுறவனு இருக்கான், அதிமுக ஆதரவாக ஓட்டு போடுறவனு இருக்கான், பணத்துக்கு ஓட்டு போடுறவனு இருக்கான், இலவசத்துக்கு ஓட்டு போடுறவனு இருக்கான், அந்த நேரத்துக்கு பிரியாணிக்கும் கோட்டுக்கும் ஓட்டு போடுறவனு இருக்கான். இவன் இதனால தான் ஓட்டு போட்டாலும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, இவன் எதுக்கு தான் ஓட்டு போடுறாலும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத தேர்தல், அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இப்படி அன்பிரடிக்டபிள்னு சொல்கிறாங்க? இது ப்ரெடிக்டே பண்ண முடியலங்க. திமுக வருமா, அதிமுக வருமா, இல்லை அது வருமா, இது வருமா, இது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நாம் தமிழர் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்கும், தாவேக்கா எவ்வளோ எடுக்கும், யாராலையும் கணிக்க முடியல. ஒன்று திமுக வரும், இல்லை அதிமுக வரும், அதாங்க யதார்த்தமாக நடக்குது. பெரிய மாற்றம் வரக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய சேஞ்ச் ஆகாது, ஆளுங்கட்சி மாறாது, இது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து இந்த களத்தில் 40 நாள் இருந்த அளவில் மொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு வாக்கு செலுத்துகிறான், எந்த மாதிரி வாக்கு செலுத்துறான் அப்படிங்கிறத என்னாலையும் கணிக்க முடியல. குளிச்சுட்டு ரொம்ப ஆசை ஓட் போடலாம் போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். அந்த டிவில இருந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளவு பேசி பார்த்தாரு. அப்பயும் என்ன சார் லிஸ்ட்ல நேம் இல்லைங்க, என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. செத்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சிருக்காங்க, உயிரோட இருக்க எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. இன்னத்துக்கும் எல்லா இலவனையும் அப்ளை பண்ணி டெலிட் ஆயிட்டான். இப்ப எங்க தேடினாலும் கிடைக்காதான். அதனால நான் வந்து ஒரு வீரர் பொறிச்சு பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா யாருடா? பட் ஆனா என்னோட நேம் வந்து இல்ல லிஸ்ட்ல. ஆனா நான் ஐடி கார்டு வச்சு ஆதார் வச்சு போடலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அதனால வந்தேன். பட் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொல்லு, ஏன் ஓட்டு போடல? ஏன் இந்த ஃபுல் பிளாக் ஷர்ட்னா எலெக்ஷன் எதிர்க்கிறாரா? நான் எலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன், ஓட்டுல அப்ளை பண்ணிட்டேன். சக்சஸ் மெசேஜ் மட்டும்தாங்க, ஐடி கார்டு இல்ல, எதுவும் இல்ல. போய் ஓட்டு ஐடியில கேட்டப்ப அவன் பேரே இல்லன்ட்டான். நான் என்ன பண்ண முடியும், வந்துட்டேன். டிவி கேக்கு தான் லாஸ் தவிர எனக்கு எந்த லாஸும் இல்லை. ஆனா விஜயினுடைய ரசிகர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் என்னுடைய யானைக்கண் மூலமாக கணிக்க முடியுது. என்னடா இவன் எப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க, சத்தியமா சொல்றேன். இவர்கள் கட்டி வைத்துக்கிற கோட்டை எல்லாம் மே 4ஆம் தேதி சுக்கு சுக்கா உடைய போகுது. இந்த தேர்தலில் உண்மையான நேர்மையான முறையில் அந்த தேர்தலை அணுகிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. இதை நான் சொல்லலை. திமுக, அதிமுக, அமமுக, பிஜேபி, காங்கிரஸ் கூடிய நம்முடைய நண்பர்கள் உண்மையா நேர்மையா ஒரு தேர்தல் அணுகிருக்கீங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இலவசத்தை எதிர்த்துச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை எதிர்த்துச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பணத்தை வச்சு தேர்தலை அணுகவே இல்லை, மாஸ் மென்டாலிட்டியை வச்சு அணுகலை. உண்மையான மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டு வர விரும்பிச்சு. ஆனால் அந்த உண்மையான மாற்றத்துக்கான விதையை விழுந்த போதும் அந்த விதையை அழிக்க பார்த்து மீண்டும் அதே திமுக, அதே அதிமுக, அதே திராவிட, அதே ரசிக மனப்பான்மையில் மாஸ் மென்டாலிட்டியில் இந்த மாற்று அரசியலை அழிக்கணும்னு வந்த ஒரு நச்சு செடி இருக்கு இல்லையா, அது விஜய். இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு ஒரு இந்த நிலத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெற தடுப்பதற்கான ஒரு பெரிய நச்சு விஜய். விஜயை ஏன் குறி வச்சு விமர்சனம் பண்ணுறோம், ஏன் விஜயை வந்து கடுமை விமர்சனம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் பதில் சொல்லும். ஏன் அப்படின்னா இந்த விதை, இந்த நெச்சரிக்கை இது வளர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் தமிழ்நாடு பேராபத்தை சந்திக்கும். எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட முறை நல்ல மனுஷன். ஆனால் எம்ஜிஆர் கொண்டு வந்த அரசியல் ரசிக அரசியல், நடிகனுடைய பின்னணியில் சினிமா போதையில் கொண்டு வந்த அரசியல். தனிப்பட்ட முறை நல்ல மனுஷன். எம்ஜிஆருடைய ஒஸ்ட் வெர்சன் விஜய்னு சொல்லலாம். எம்ஜிஆருடைய ஒஸ்ட் வெர்சன். எம்ஜிஆர் ஒரு பெஸ்ட் வெர்சனாக நல்ல மனுஷன் இருந்தார். ஆனால் அவர் கொண்டு வந்த அரசியல் கொள்கையை குழி தோண்டி புதைச்ச அரசியல். அண்ணாதுரை வரைக்கும் கொள்கை இருந்துச்சு. கலைஞர் கருணாநிதி வந்து குடும்ப ஆட்சியாக மாற்றுறாரு. இந்த குடும்ப ஆட்சியினுடைய எதிர்ப்பாளையாக
இந்த வாரிசு அரசுடைய எதிர்ப்பலையாக இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷனுடைய எதிர்ப்பு அரசியலாக எம்ஜிஆர் கையில் எடுத்தது ரசிக அரசியல். எம்ஜிஆர் அண்ணா திரைப்பட கொள்கையை கையில் எடுத்திருந்தாருன்னா கொள்கையை நினைச்சு நின்றுருக்கோம். அதிமுக கட்சி ஒரு கொள்கையான கட்சியாக மாறி நின்றுருக்கோம். அது ரசிக தலைமையில் போயிருக்காது, நடிகர் தலைமையில் போயிருக்காது. விஜயகாந்தோ விஜயோ வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கொள்கை இருந்தால் தான் வாழ முடியும் நிலைமை வந்திருக்கும். திமுகவும் அதை கைவிட்டுருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆருடைய நீட்சியாக விஜய் வந்தார். அதனால தான் எம்ஜிஆரை அவர் ரோல் மாடலாக கையில் காட்டுறாருன்னா எம்ஜிஆர் நல்ல மனுஷன் தனிப்பட்ட முறையில், இவன் தப்பான பையன். ஆனால் அவர் எடுக்கிற அரசியல், அந்த ரசிக அரசியல், அந்த நடிகர் அரசியல், அந்த சினிமா அரசியல் இருக்கு இல்லையா, இது தமிழ்நாட்டை இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளி ஒரு மாற்றமே தமிழ்நாட்டில் வராது, மாற்று அரசியலே வராது அப்படிங்கிற இடத்துக்கு இது கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்காக தான் அந்த கடுமையான விமர்சனம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது. விஜயனுடைய ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. யார் அப்படிங்கிறது, யார் டிஸ்டர்ப் ஆவான்னு தெரிஞ்சிருச்சு. அது மே 4ஆம் தேதி இன்னும் டிஸ்கஷனாக பேசலாம். அது யாருங்கிறது வெளிப்படையே தெரியும். விஜய்க்கு யார் வாக்களிச்சிருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பெண்கள் வாக்கு போட்டிருக்காங்க, படித்த பெண்களே போட்டிருக்காங்க, சில இடங்களில் குடும்பமாகவும் போட்டிருக்காங்க, சில இடங்களில் படித்த பண்பான குடும்ப பெண்கள் விஜயை கடுமையாக எதிர்த்து அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய மாற்று அரசியல் தேடியிருக்காங்க. பதர்கள் நிறைய இருக்கிற இந்த சமூகத்தில் நிறைய வைரக்கற்கள், நிறைய முத்துக்கள், நிறைய பவளங்கள் இருக்குது. ஒரு பொண்ணுலாம் சின்ன பொண்ணு, அந்த ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஜென்சி. விஜய் பக்கம் இருக்குது ஜென் ஜோம்பிஸ். இது உண்மையான ஜென்சிஸு சித்தாந்த அரசியலை தேடி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் கூடிய சித்தாந்தத்தை, தமிழ் தேசியத்தை, என் திராவிட சித்தாந்தத்தை தேடி கூட நிறைய பேர் நிற்கிறாங்க. 2 பக்கம் நிற்கிறாங்க. தமிழ் தேசியத்துக்கு நிறைய இளைஞர்கள் ஜென்சி தலைமுறை வந்து நிற்குது. ஆனால் விஜய் பக்கம் நிற்கிற ஜோம்பிஸ் எந்த காரணமும் இல்லாத ஜென் ஜோம்பிஸ் எந்த காரணமும் இல்லாமல் வாக்கு செலுத்துகிறான். ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஜென் ஜி தலைமுறை இருக்கு இல்லையா, இது எதற்காக வாட்டு போடுறோம்? ஐடியாலஜிக்காக ஓட்டு போடுறோம். இலவசத்தை இல்லாமல் ஆக்குன்னு சொல்லி அதுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லி ஒரு குரூப் ஓட்டு போட்டிருக்கு. ஆனால் இது எதுக்குன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்கு. அதை கண்கூட நான் பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து விஜய் படம் பார்ப்போம், விஜய்க்கு ஓட்டு போடுறோம். வெளிநாட்டிலேருந்து மட்டும் 24 லட்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு சொல்லி வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழியாக வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் 8000 பேர் தான். 8000 பேரும் விஜய் ரசிகரா? ஒரு இல்லைங்க, ஒரு மாதம் வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட, ஒரு மாதம் முழுசாக வந்திருந்தா கூட ஒரு நாளைக்கு 8000 எவ்வளோ வர முடியும்? 2,40,000 பேர் வரலாம் மொத்தமாக. 2,40,000 இருக்குது, 24 லட்சம் இருக்குது. ஒரு வருஷம் முழுக்க வந்தாதான், ஒரு வருஷம் முழுக்க பொழப்பே வேண்டாம், வேலை வெட்டியே வேண்டாம், விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு வந்து உல்லாசமாக திரிவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தால் மட்டும்தான் நீ 24 லட்சம் பேர் இறங்க முடியும். இல்லைங்க, பெங்களூரு, கர்நாடகா, திருவனந்தபுரம், இங்கே வந்து மைசூரு, அந்த பக்கம் மும்பை, டெல்லி வழியாலாம் இறங்கி வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு புரட்சி தீயை சாறு பற்ற வச்சிடல, அப்படியெல்லாம் ஒரு புரட்சி தீ பற்றி எரியலை. வந்திருக்காங்க. நாம் விஜய்க்கு வந்ததை விட வெளிநாட்டிலேருந்து, ஜப்பான்லேருந்து, துபாயிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்தவங்க தான் அதிகம். வெளிநாட்டுக்கு போனதில் சில தற்கொலைகள் இருக்குது, சில தரமான தமிழனும் இருக்கிறான். வெளிநாட்டுக்கு போனவனுக்கு இனப்பற்று, மொழிப்பற்று இயல்பில் வரும். ஏன்னா அந்த நாட்டை பார்க்குறான், அந்த நாட்டுடைய மொழியை பார்க்குறான், அந்த நாட்டுடைய மக்களை பார்க்குறான். பாருங்கள் எப்படி மழைநீர் வடிகளை வச்சுருக்காங்க, எப்படி கழிவுநீரை வச்சுருக்காங்க, எப்படி ஏரி குளங்களை வச்சுருக்காங்க, எப்படி இயற்கையை பாதுகாக்கிறாங்க, எப்படி சுற்றுப்புறத்தை வச்சுருக்காங்க, எப்படி வந்து கவர்மெண்ட்ஸை நடத்துகிறாங்க, எப்படி ஸ்கேமே நடக்காமல் நடக்குது, எப்படி ஊழலஞ்சம் இல்லை, இது போல் ஒருத்தர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, எப்படி ஆடு மாடு மைத்தில் வந்து அரசொலியாக மாற்றுறாங்க, எப்படி வந்து ஒரு சோர்ஸ், ஒரு கரும்புனா கரும்பு வச்சு, பால்னா பாலை வச்சு, விவசாயம்னா விவசாயத்தை வச்சு, இதை வச்சு எப்படி இன்கம்மை மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறான். அதை ஒருத்தர் இங்கே பேசும்போது அவர் ரிலேட் பண்ணிக்கிறான். அப்புறம் கல்வி முறையை பார்க்குறான். 6ஆம் வகுப்பு மேலே படிக்க வைக்கிறது, அந்த 6ஆம் வகுப்பு மேலேயும் 6 வயசு மேலே படிக்க வைக்கிறது, அதை வந்து தனித்துவ இண்டிவிஜுவல் டேலண்ட்டை எப்படி ஊக்குவிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறான். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறான். இதை ஒருத்தங்க பேசும்போது அவன் ரிலேட் பண்ணிக்கிறான். அதனால் நாம் தமிழ் வாக்கு செலுத்துறான். விஜய் படம் வந்தால், பிகில் வந்தால், கோட் வந்தால், வெளிநாட்டிலேருந்து டிக்கெட் போட்டு வர பல பேர் இருக்கான். அதே மாதிரி வந்திருக்கான். அந்த குறிப்பு வந்தது ரொம்ப ரொம்ப சொற்பம். அது ஏர்போர்ட் முழுக்க வந்து அவன் என்ன துண்டை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போடுறதுனால தெரிஞ்சிருச்சு. ஆனால் நாம் தமிழ் வந்த கூட்டம் தெரியலை. நம்ம சைலண்டாக வந்து ஓட்ட போட்டு போயிட்டான். இந்த தேர்தலில் அன்பிரடிக்டபிள் ஓட்ஸு, கணிக்க முடியாத வாக்கு யாருக்கு விழுந்திருக்குன்னா நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்திருக்கு. நாம் தமிழ் கட்சி சரிஞ்சிரும் 5-2 சொன்னால அவன் அத்தனை பேருக்குடைய கருத்து கணிப்பும் பொய் என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் நிச்சயமாக தரும். குறிப்பாக தென் மாவட்டம் டெல்டா நாம் தமிழ் கட்சி அசுர பலமடைந்து வளர்ந்திருக்குது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும். தமிழ்நாடு முழுக்க பரவலாக விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கு, மாற்று கருத்தே கிடையாது.
தமிழ்நாடு முழுக்க விழுந்திருக்குது. விஜய் உடைய பலமாக என்னென்னா அதிமுக திமுகவில் வந்திருந்த வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து தேர்தல் வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் பணத்தை முழுமையாக செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பூத்துகளில் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன், இப்போ ஏற்கனவே ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரில் அதிமுகவில் போட்டி போட்டவர். அப்போ அதிமுகவுடைய ஓட்டுகளை அவர் ஏற்கனவே எடுக்கிறாரு, தான் சார்ந்த சமூக வாக்குகள் எடுக்கிறாரு, திமுக வெறுப்பு வாக்குகளையும் அவர் எடுக்கிறாரு. இதனால் அந்த தொகுதியில் ரெட்டியார்பட்டி நாராயணன் சொற்பமான வாக்குகள் வாங்குறாரு. அதே போல் திருநெல்வேலியில் RS முருகன், அவர் ஏற்கனவே வந்து திமுக அதிமுகவில் அறியப்பட்ட நபர், ஒரு தொழிலதிபர், அந்த ஏரியாவில் தெரிஞ்ச செல்வந்தர், தன் சமூக வாக்குகளை கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறாரு, பூத்துக்கு காசு கொடுக்குறாரு, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாரு. இந்த இடத்துல அவர் ஒரு சொற்பமான வாக்களை வாங்குறாரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகங்கள் ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேரும் திமுக அதிமுகவில் வந்தவங்க. இவங்க சொற்பமான வாக்களை பிரிக்கிறாங்க. எந்த இடத்துலையும் வெற்றிக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு தாவேக்காக இல்லை. திருச்சி, பெரம்பூர், கிழக்கு 2லையுமே விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெறுவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆனால் அண்ணா 2026 சிஎம் ஆயிடுவார், 2029 PM ஆயிடுவார், 31 அமெரிக்கா பிரசிடென்ட் ஆயிடுவார். அண்ணா வந்தோடனே இலவசமாக பஸ்ஸில் எல்லாரும் போகலாம்ல, அண்ணா வந்தவுடனே 2000 ரூபா கொடுத்து வரவங்கள, அண்ணா வந்தோடனே தாலிக்கு தங்கத்தை பனையூர் பங்களாலேருந்து வெட்டி வெட்டி எடுத்து கொடுத்து வரல. எங்கள் அண்ணா வந்து ஏங்க மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் படத்தை கொடுக்குறாங்க, எங்கள் அண்ணா அவர் சொந்த படத்தை கொடுக்குறாரு. சொந்த பொண்டாட்டியே கொடுக்க மாட்டான், சொந்த படத்தை கொடுத்துருவானா? நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில MK ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனால் எந்த தேர்தலும் நடைபெறாத அளவுக்கு இந்த தேர்தலில் பணம் தாறுமாறாக செலவு செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து எந்த கட்சியும் பாகுபாடுன்னே சொல்ல முடியாது. திமுக எந்த தடவையும் செலவு செய்யாத அளவுக்கு இந்த முறை கரூரில் 2 கிராம் கோல்டு காயினா, 1 கிராம் வந்து இன்னைக்கு 15,000 ரூபா, 2 கிராம்ங்கிறது 30,000 ரூபா. 30,000 ரூபாய்க்கு கோல்டு காயின் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வச்சிருப்பாங்க, இன்னும் கொள்ளையடிக்க திட்டமிடுறாங்கிறது புரிஞ்சுக்கலாம். செந்தில் பாலாஜி 6,000 ரூபா, செந்தில் பாலாஜி முன்னிலை வைக்கிறாருன்னு சொன்னேன், 6,000 ரூபான்னு, அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஒவ்வொரு கவருக்குள்ளேயும் ஒரு மூக்குத்தி, ஒரு அரை கிராம் மூக்குத்தி, கிட்டத்தட்ட 7,000 ரூபா வருது. மூக்குத்தி உள்ள வச்சுட்டாங்க பெண்கள் ஓட்ட கவர்றதுக்கு. அப்புறம் கொலுசு, தாறுமாறாக கொலுசு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லால்குடியில் அதிமுக சார்பாக 25,000 ரூபாய்க்கு டோக்கனு, முதல் கட்டமான ஒரு டோக்கனை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டோக்கன் வந்து ஜெயிச்சு வந்தால் டோக்கன் உறுதி செய்யப்படும் அப்படின்னு இருக்காங்க. 2,000 ரூபா வாக்குக்கு சராசரியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுக சார்பாக. தமிழ்நாடு முழுக்க த்ரோட் தமிழ்நாடு பாரபட்சமே பார்க்கல, அவங்க வந்து யாரையுமே பாரபட்சம் பார்க்கல, எல்லாருக்கும் கொடுத்துடணும்ப்பா, அதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. தேர்தல் வேலையை சரியாக செய்யணும். அதிமுக நண்பர்கிட்ட பேசினேன், அண்ணே எப்படி எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் வேலைகள்லாம்னு கேட்கும்போது, நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதர், நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம லாஸ்ட் 2-8 டேஸ் நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். எலெக்ஷன் இன்னும் லாஸ்ட் 2 டே என்ன ஒர்க்கு, எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச பிறகு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கில் நம்ம இந்த தடவை எல்லாமே த்ரோட் தமிழ்நாடு நம்ம பண்ணுறோம். அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். வாக்குச்சாவடி முகவர்கள் போட தான் லாஸ்ட் 2 டேஸ் ஒர்க்கு, ஆனால் லாஸ்ட் 2 டேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கை சரியாக பார்த்துருக்காங்க. திமுக அங்கே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் சகட்டு மணிக்கு 300 ஆரம்பித்து 3,000 ரூபா வரைக்கும் அவங்க வந்து ரேஞ்சுக்கு தகுந்த வாரியான பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. தாவேகா வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், அதே போல் திருநெல்வேலியில் RS முருகன், அப்புறம் பார்த்திங்கன்னா தேனி பகுதிகளில், இப்படி எல்லா தொகுதியிலும் கொடுக்கப்படலை. தாவேகா பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளுக்கு மேலே பணக்கார வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள் பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. வாக்கிற்கு பணம் என்பதெல்லாம் தாண்டி தாவேகா வந்து தன்னுடைய கட்சிக்காரங்க, முக்கியமான ஆட்கள், அந்த ஊர் தலைவர்கள், முக்கிய செல்வாக்கு படைச்சவன், கொஞ்சம் சாதி கட்சி தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் பணம் தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது பேக்கேஜாக ஓட்டை வாங்குறதுக்கு இந்த சமூகமாக இவங்களுக்கு இது, இந்த கோயிலுக்கு இதை பண்ணித்தரேன், இந்த தேருக்கு இது பண்ணித்தரேன், நீங்கள் இதை ஓட்டை போடுங்க அப்படின்னு ஒரு பேக்கேஜாக ஓட்டை வாங்குறதுக்கான இது பிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாருக்கிட்டையும் சகட்டு மணிக்கு மக்கள் பணத்தை வாங்கியிருக்காங்க. இப்போ யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க. எல்லார்ட்டையும் வாங்கிட்டு யாருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க, யாரை எதிர்த்து வாக்கு செலுத்த போகிறாங்க, யாருக்கு ஆதரவு வாக்கு செலுத்த போகிறாங்க, என்ன அரசியலை மக்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மே 4ஆம் தேதி. இதில் பல அதிர்ச்சிகள் இருக்கலாம், பல கட்சிகளில் அழிஞ்சு போகலாம், பல பேருக்கு இது ஏற்றமாக இருக்கலாம், பல பேருக்கு இது வந்து பின்னடைவாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் இது ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தலாக பல பேருக்கு இருக்கும். ஏன் அதிர்ச்சிகரமான தேர்தல் அப்படின்னா,
ஊடகங்கள் கணித்து வைத்திருந்த கணிப்புகள் இந்த தேர்தலில் பொய்யாக போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஓட் பெர்சன்டேஜினால மட்டும் கிடையாது, மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. உண்மை அதுதான். எல்லாரும் கேட்குறது யார் வருவாங்க, இந்த ஆட்சி தொடரும், இந்த ஆட்சி தொடராது, இந்த ஆட்சி இந்த கட்சி வரும், இந்த கட்சி வராது, இந்த கட்சி இவ்வளோ வாங்கும், இந்த தொகுதியில் வாங்கும் அப்படின்னு யாரும் கணிக்க முடியல. ஏன்னா எல்லாரும் சகட்டு மணிக்கு இறங்கி விளையாடிட்டான். இதில் நாம் தமிழ் நேர்மையான அரசியலை மேலே எழுப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வியந்து பார்ப்பது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அது ஊடகமாக இருக்கலாம், அரசு கட்சி தலைவர்களாக இருக்கலாம், மக்களில் சில பேராக இருக்கலாம். எல்லாருமே வியந்து பார்ப்பது நாம் தமிழ் கட்சி தான். நீங்கள் தான் ஏன் சரியாக போகிறீங்க, சரியாக பண்ணுறீங்க, ஒரு அரசியலும் இப்படி தான் பண்ணணும். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வாக்கை தடுக்கக்கூடிய, அதாவது ஒரு நேர்மையான அரசியலுக்கு வாக்கை விழுந்துடக்கூடாது என்பதை தடுக்கக்கூடிய பல வியூகங்களை, பல என்ன சொல்கிறது, பண பட்டுவாடாக்களை, பல சாதிய மத மற்ற அரசியலை எல்லா கட்சியும் வலுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது மாறணும், இது மாற்றப்படும், அதெல்லாம் பெரிய லாங் ப்ராசஸ்ன்னு வைங்க. ஆனால் இது அதிர்ச்சி, ரொம்ப அதிர்ச்சியான தேர்தல் யாருக்குன்னா இந்த அலை கும்பலுக்கு தான். விஜயண்ணா அலை, பக்காமாஸ் அலை, பனையூர் அலை, பட்டினப்பாக்கம் அலை, எந்த அலையும் இந்த தேர்தலில் இல்லை. இது விஜய்க்கு பெரிய ஒலை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும். ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து வாக்க பறிக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறைகளை, அநீதிகளை, அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்கக்கூடிய ஆட்களை திமுக குன்றல வச்சு இந்த தேர்தலில் தாக்கியிருக்காங்க. பாபநாசத்தை சார்ந்த நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் தங்கை அனீஸ் பாத்திமா அந்த பாபநாசம் பகுதியில் ஒரு வாக்குச்சாவடிக்கு காலையில் எல்லா வாக்குச்சாவடிக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுபோல் ஒரு வாக்குச்சாவடிக்கு போயிருக்காங்க. ஐயம்பேட்டை ஒன்றியத்தில், அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் கூடிய ஒரு வாக்குச்சாவடிக்கு. அந்த வாக்குச்சாவடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஏணி சின்னத்தில் வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி யார்ட்டையும் வாக்கு கேட்கக்கூடாது. இது தேர்தல் ஆணைய விதி. 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் நம்ம இருக்கையில் போட்டு அமர்ந்துக்கலாம், வர்றவங்ககிட்ட நீங்கள் வாக்கு செலுத்துங்கம்மான்னு சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி மார்ச் 15 அறிவித்தான். அப்போதுலேருந்து ஓட்டு கேட்க வாய்ப்பு இருந்துச்சு. நீ நல்லது பண்ணியிருக்கிற, நீ தான் திராவிட மாடல் ஆட்சி, விடியலாட்சியை கொடுத்துருக்க, அந்த கூட்டணியில் ஏணிச்சத்தை போட்டி போடுறோம், மக்கள் தானாக ஓட்டு போட போகிறாங்கல்ல. அப்புறத்துக்கு வாக்குச்சாவடிக்கு முன்னாடி நின்று ஓட்டு கேட்கணும். இப்படி வாக்குச்சாவடிக்கு முன்னாடி நின்று அந்த ஒன்றிய பொறுப்பாளர் சுரேஷ், அவர் தம்பி ரமேஷா, அவருடைய ஆட்கள் விஜயகுமார்னு ஒருத்தன், பேர பாருங்க, சுரேஷ் ரமேஷ், அவன் தம்பி அவங்களுடைய ஆட்கள் விஜயகுமார்னு ஒருத்தன், ஒரு தடிமாட்டு பையன் ஓட்டு கேட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு ஏற்கனவே பெரிய குற்ற பின்னணி கொண்ட ஒருத்தன். இப்போ இந்த தங்கை அனீஸ் பாத்திமாவுடைய கணவர் அம்சத்து, அவங்க கூட போன ஆட்கள் எதுக்கு இந்த மாதிரி வாக்குச்சாவடியில் நின்று ஓட்டு கேட்குறீங்க, நீங்கள் வெளியே நின்று ஓட்டு கேளுங்க, இல்லை அங்கே போய் நின்று கேளுங்க, இப்படி கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்குறது தவறு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சின்னதாக ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுக்குள்ளே இவங்க வாக்குச்சாவடியை பார்த்துட்டு அனீஸ் பாத்திமாவோட கணவரும் வாகனத்தை கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அழைப்பு வந்திருக்கு, இந்த மாதிரி ஆட்களை வச்சு இது பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த விஜயகுமார் என்ன பண்ணியிருக்கான், அந்த சுரேஷ் ரமேஷ் ஆட்கள் உடனே 100 பேர் அந்த வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே அனீஸ் பாத்திமாவும் கணவரும் போய் கேட்க கைகலப்பாயிருக்கு. அப்போ அனீஸ் பாத்திமாவோட கணவர் தடுத்திருக்காரு. தடுக்கும்போது இவன் பின்னாடி இந்த அனீஸ் பாத்திமா மேலே குத்துனா வயிற்றில் கைப்பட்டு அந்த பொண்ணு அங்கேயே மயக்கம் பண்ணுற மாதிரி போயிடுது. ஒரு நிறை மாத கர்ப்பிணி, 8 மாதம் முடிந்து 9 மாதம் இருக்கக்கூடிய நிறை மாத கர்ப்பிணி. எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தங்கச்சி நிற்கிறாங்கன்னா, கர்ப்பிணி பெண்ணுன்னு சண்டை போடாங்கன்னா 100 பேரும் காட்டு கத்திக்கிட்டு கல்லை கொண்டு எரிஞ்சுக்கிட்டு, அது என்ன தப்பு பண்ணாங்க? வாக்குச்சாவடியில் ஓட்டு கேட்காத, துண்டை போட்டு கட்சி அடையிறது நிற்காதன்னு சொன்ன ஒரே ஒரு இதுக்காக 100 பேரை குன்றரை கொண்டு கல்லை விட்டு எரிஞ்சு, அந்த விஜயகுமார்ங்கிற ஒருத்தன் கல்லை விட்டு எரிஞ்சு கல்லை கொண்டு போய் அடிக்க பார்த்துருக்கான். அப்போ இவங்க தடுத்திருக்காங்க. தடுக்கும்போது அந்த பொண்ணு அடித்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி மயக்கம் போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவுடைய என்ன சொல்கிறது மாண்பா? இதுதான் திமுகவுடைய அரசியலா? ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கொண்டு போய் தாக்கி நீ யாருக்காக மூலம் அரசியல் பண்ணுறீங்க? இந்த தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டை கூட யாருக்காக நீ அரசியல் பண்ணுற? மக்களுக்காக தான் அரசியல் பண்ணுற. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நீ ஓட்டு கேட்குற ஏணி சின்னத்துக்கு. இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இந்த இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போகுது. ஒரு இஸ்லாமிய பெண்ணு அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டிக்கிற கூட ஒருத்தருக்கு தகுதி இல்லை.
ஒரு நிறைமாத கர்ப்பிணி தாக்கப்பட்டிருக்காங்க, வயிற்றுல 9 மாச குழந்தை கூட பிள்ளை தாச்சி தாக்கப்பட்டிருக்கா. ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் மாண்பு உள்ள ஒருத்தன் கூட கண்டிக்கல. திமுக ஒருத்தன் கூட மாண்பு கிடையாதா? தாக்கப்பட்ட ஒருத்தனை கூட கட்சி விட்டு வரைக்கும் நீக்கல. அந்த குன்றர்களை வரைக்கும் கைது பண்ணல. காவல்துறை போய் கொஞ்சம் காவல்துறை நீங்க புகார் நடவடிக்கை எடுக்கிறேன். ஏன் தெரியாதா உங்களுக்கு? மொத்தமாக சிசிடிவி தானே. தேர்தல் வாக்குச்சாவடி முழுக்க கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கல. அந்த கருவியை எடுத்து பாரு, அடிச்சுக்காங்களா இல்லைன்னு. புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல, அவனை கட்சி விட்டு நீக்கல. நீ யாருக்கு முதல்ல அரசியல் பண்றீங்க? யாரை வச்சு அரசியல் பண்றீங்க? யாருக்கான அரசியலை பண்றீங்க? தங்கை அனீஸ் பாத்திமா தாக்கப்படுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது கர்ப்பிணி பெண்ணோ கர்ப்பிணி பெண்ணிலையோ ஒரு வேட்பாளரை தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு முதல்ல உங்க வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர், ஒரு வழக்கறிஞர், கர்ப்பிணி பெண்ணு, இவ்வளவு முக்கியமான பொறுப்பில் வைத்துக்கூட ஒரு பெண் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட திமுக குண்டர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். திமுக இவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி